Okay, before we get into the lesson, shall we play a game? Shall we play a game? Are you all interested in playing games? Yes, sir. Yeah, right? Yes, Okay, sir. இப்ப எல்லாரும் Yes, சேர்ந்து sir. ஒரு கேம் ஒன்று விளையாடுவோம். Okay. Okay, can you all see my screen? Yes, sir. ம் ஓகே இப்போ இதில் பாருங்க Yes, sir. ஒரு பாக்ஸ் Yes, sir. 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் 4 அப்படி நிறைய பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் அவங்களுக்கு 3 க்ளூஸ் தந்திக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸுக்கு என்ன க்ளூ தந்திக்குது? என்ன வேர்ட் தந்திக்கிறாங்க? Tree, Tree, iPhone, iPhone, round. So there will be 3 words. These 3 words will indicate a name of a fruit. ஒரு ஃப்ரூட்டை சொல்லும். ம் என்னது? Apple, Yeah, that's right. Apple. இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஓகே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு சாப்பாடு பொருட்களை சொல்லும். ஒன்று அது ஃப்ரூட்டாக இருக்கும், இல்லாட்டி அது ஒரு சாப்பாடாக இருக்கும். நீங்கள் அதை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரைட்? ஓகே. செகண்ட் ஒன் பாருங்க. yellow monkey bunch. banana, Banana. Ah, yeah, right. Banana. Okay, the answer is banana. Okay. What do you mean by bunch? B-U-N-C-H. Bunch. சீப்பு, ஒரு சீப். ஓகே, வாழைப்பழம் அந்த நிறைய சீப்பாக இருக்கிறது நாங்கள் பஞ்சுன்னு சொல்லுவோம். பஞ்ச் ஆஃப் பனானா. ஓகே. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்க. டோஸ்ட், லோஃப், பேக். bread, Bread. What's the answer? bread, Yeah, that's right. Bread. Bread is the answer. Toast. Toast என்ன? Do you know toast? தெரியுமா? சாண்ட்விச் செய்யறதுக்கு டோஸ்டரில் போட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து டோஸ்ட்டில் போட்டு எடுப்பாங்க. அதுக்கு நம்ம டோஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே. லோஃப். லோஃப்னா என்ன? 1 loaf of bread. 2 loaves of bread. Loaf அப்படின்னு என்ன? slice, Not slice. Rattle. ராத்தல். Yeah, that's right. Loaf என்று சொல்லு ராத்தல். ஓகே. ஓகே, துண்டுக்கு நம்ம ஸ்லைஸ்ன்னு சொல்லுவோம். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்லைஸ். அந்த மொத்தமாக வைக்கிறதுக்கு பான் ஒரு ராத்தல் 2 ராத்தல் அப்படி சொல்லுவோம் தானே. அதுக்கு நாங்கள் லோஃப்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு பிரெட். 1 loaf of breadனா ஒரு பிரெட், ஒரு கம்ப்ளீட் பிரெட். 2 loaves of breadன்னு சொன்னால் 2 பிரெட். ஓகே. பேக் நாங்கள் பானை வந்து பேக் பண்ணி எடுப்போம். ஸோ இதனால இது வந்து பேக்க செல்லுது. ஓகே, இப்போ பாருங்க. பர்த்டே, கேண்டில், ஸ்லைஸ். இது என்ன வைக்கும்? Cake. cake, Cake. Yeah, that's right. Cake, no? Cake. Birthday celebration. இப்போ கேண்டில். கேண்டில்னா என்ன? மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி. அப்போ நாங்கள் பர்த்டேக்கு அதில் மெழுகுதிரி கொளுத்தி வச்சு பர்த்டே மெழுகு. செலிப்ரேட் பண்ணுவோம். அதே போல் ஸ்லைஸ் நம்ம சாப்பிட்றோம்னா என்ன செய்வோம்? நாங்கள் கேக்கை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே, இந்த வண்டிக்கு பாருங்க. ஹாட் மக் மார்னிங். Tea. coffee, Tea or டீ coffee. ஓ காஃபி ரெண்டையுமே பொறுத்த டீ ஓ காஃபி. ஓகே. ஸோ இது வந்து சில vocabularies. ஓகே, இந்த இப்படி கேம்ஸ் நான் அடிக்கடி ஓகே நாங்கள் விளையாடுவோம். ஏன்னு சொன்னால் vocabularies லேர்ன் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ இதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத நிறைய வேர்ட்ஸ் வந்து புதிய நியூ வேர்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரைட்? ஸோ இது மாதிரி கேம்ஸும் ப்ளே பண்ணுவோம். இது ஜஸ்ட் உங்களோட அட்டென்ஷனை கேப்சர் பண்ணுறதுக்கு. ஓகே, எல்லாரையும் அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கு நான் இந்த கேமை ப்ளே பண்ணி காட்டினேன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு மூவ் டு த லெசன். ஓகே. ஓகே. ஓகே, நாங்கள் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் கிராமர் ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படி தானே உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். கிராமர் அதே போல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு ரெண்டையும் நாங்கள் எங்களுடைய இந்த டிப்ளமா இன் இங்கிலீஷ் கோர்ஸில் அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ யோசிச்சு பார்ப்போம். இப்போ எல்லாரும் கிளாஸுக்கு வந்திக்கிறீங்க. இதில் ஈக்கிற ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தெரியுமா? டு யூ நோ தி அதர் ஒன்? கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிற மற்றவங்களை டு யூ நோ தேம்? no, sir. நோ. ஓகே, சிலருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஜாயின் பண்ணிப்பீங்க, அவங்கள தெரிஞ்சுக்கும். மற்றபடி இருக்கிறது நிறைய ஒரு அன்னவுன் பர்சனாக. இப்போ நாங்கள் புதுசாக ஒரு கிளாஸுக்கு போனோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு போக போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் இந்த கிளாஸ் நாங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் கிளாஸாக இருந்து
ஓகே, அந்த ஃபிசிக்கல் கிளாஸ்ல நாங்க வந்து எல்லாரையும் மீட் பண்ண கிடைச்ச என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் அவரால் மீட் பண்ண என்ன செய்வோம் நாங்க? இன்ட்ரடியூஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கொள்ளும். பண்ணிக்குவோம். இன்ட்ரடியூஸ் ஆகிக்கொள்ளுவோம். ஓகே, இன்ட்ரடியூஸ் ஆகிக்கொள்ளுவோம். ஓகே, அந்த இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நாங்க சில விஷயத்த சொல்லுவோம் எங்களை பத்தி. No, we will give some details about us. We'll give some information about us. Your name, where are you from, how old are you, what were you studying? Okay, அப்படி நல்ல விஷயங்களை சொல்லுவோம். அதே போல we will ask others. We will ask our friend about his name, where is he from, what is he doing, what is his interest. அப்படி நிறைய விஷயம் கேட்போம் தானே. ஃப்ரெண்ட் ஒரு ஆளை மீட் பண்ணினா எங்கிட்ட விஷயத்த சொல்ற மாதிரி, அவருடைய பேர் என்ன, ஊர் என்ன, எங்கே இருக்கிறாரு, என்ன படிக்கிறாரு, அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்போம் தானே. இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்றது மிகவும் முக்கியம். இப்படி ஃப்ரேசஸ் தெரிஞ்சு கொள்றது மிகவும் முக்கியம். ஸோ ஐ வாண்ட் 2 of you. ஓகே ஓகே, 2 பேர் என்ன செய்யணும்னா, நீங்க இப்படி ஒரு ஷார்ட் டயலாக் உண்டு. என்ன டயலாக்? ஃபர்ஸ்ட் டே அட் இங்கிலீஷ் கிளாஸ். இதுதான் அவங்களோட டாபிக். ஃபர்ஸ்ட் டே அட் இங்கிலீஷ் கிளாஸ். இங்கிலீஷ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நாள் நீங்க வந்திருக்கிறீங்க. இப்போ வந்து மீட் பண்ணி பேச போறீங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்து 2 பேர் இருக்கிறாங்க. யாரு 2 ஃப்ரெண்ட்ஸும்? யார் யாரு? திலானி. திலானி, a friendly student நிமல். from Candy. Okay, Candyல இருந்தது. மற்றது வந்துட்டு நிமல். ஓகே, a new student from Gaul. ஓகே, இப்போ எங்களோட கிளாஸுக்கு வந்து all over the Sri Lanka the students have joined from all over the Sri Lanka, right? ஓகே, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கேண்டிலேருந்து, ஒரு ஸ்டூடெண்ட் கால்லேருந்து. இப்போ இந்த கன்வர்சேஷனை நீங்கள் 2 பேர் செஞ்சு காட்டணும். யார் செய்ய போறீங்க? யார் செய்ய ரெடி? Tell your name. So I am ready. Okay, what's your name? Anushya. Anushya. Okay, Anushya, you are going to read Dilani's one. Okay, Anushya, Dilani the part read பண்ண போறாங்க. Okay, who is going to read Nimal's one? Sir, I am Shuhada. Shuhada. Okay, Shuhada. Okay. Dilani ஒத்தரும் நிமல் ஒத்தரும் ரீட் பண்ண போறீங்க. அடுத்த மற்றவங்க வந்து keep quiet. Okay, listen. Okay, start. Hey there. How's it going? I'm doing well, thanks. It's my first day here. I'm Nimal. Oh, nice to meet you, Nimal. I am Dilani. Where are you from? I'm from Gali. What's about you? I'm from Kandy, but I been living in Colombo for a few months now. That's cool. I've been learning English for about 8 months. Same here. One of my goals is to speak more confidently. I enjoy meeting new people and practicing English. Me too. We should stay in touch. Sure, do you use WhatsApp? Yes, let's exchange numbers after class. Great, I really enjoyed our chat. Me too. See you in the next class. Okay, fantastic, fantastic. Anushya and Shuhada. No? Right. A great applause to them. Very good. Nice. You're reading very good. Okay. So this is how you also have to switch on your mic and speak. Okay, va? Class learn already first class in solitan then. If we want to learn spoken English, what should we do, students? சொல்லுங்க பாப்போம். நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் மாதிரி நாங்க என்ன செய்யணும்? பேசணும். கிளாஸ்ல ப்ளீஸ் உங்களோட அந்த ஷை எல்லாம் ஈக்கவே கூடாது. What do you mean by shy? வெக்கம். What do you mean by stage fear? மேடை கூச்சம். மேடை கூச்சம். ஆட்கள் இருந்தேன்னு சொன்ன மேடை கூச்சம்னு சொன்ன மேடையே ஈக்கணும் இல்லை. இப்போ ஒரு 87 பேர் ஆட்கள் இருக்குது. இவங்களுக்கு முன்னால பேசுறது வந்து பயந்தாலும் அதுக்கும் நம்ம ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு க்ரௌடுக்கு முன்னால பேசுறதுக்கு ஒரு நாளும் பயம் இருக்கக்கூடாது எங்களுக்கு. ரைட்? ஓகே, ஸோ எங்கட கிளாஸ்ல ஐடென்டிட்டி இல்லை தானே. இப்போ பாருங்க. ஓகே, நான் சொல்றது நல்லா கவனமா பாருங்க.
எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நல்லாவே தெரிஞ்ச ஆட்கள் அவங்களுக்கு முன்னால நாங்க இங்கிலீஷ் பேசி அப்படி இப்படியாகி நோண்டியாகிறத சம்டைம் யோசிப்போம். ஆனா அப்படியும் ஆகக்கூடாது. அதை யோசிப்போம். ஆனா இப்படி ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல இப்ப நம்ம பேச போக்குள்ள நம்ம யாருன்னு அடுத்த ஆட்களுக்கு தெரியாது. எங்களோட ஐடென்டிட்டியும் தெரியாது, எங்களோட ஃபேஸும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்படி ஒரு கிளாஸ்ல பேசுறதுக்கு நீங்க கூச்சப்படவே தேவையில்லை. ஓகே, ஸோ இதை மாதிரியான ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ வில் கிவ். ஓகே, plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் எப்படி சான்ஸ் தருவேன் கிளாஸில் முன்னுக்காகி பேசணும், ரைட்? ஓகே, நான் மற்ற ஆக்டிவிட்டீஸுக்கெல்லாம் ரீட் பண்ண சொன்னா பார்ப்போம். முந்தி அடிச்சு கொண்டு வரணும். ஓகே சார், நான் ரீட் பண்ணுறேன் சார், நான் ரீட் பண்ணுறேன் சார், முந்தி அடிச்சு கொண்டு வரணும். ஓகே, இப்படிலாம் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ now we are going to look at these conversation. Okay, first one, see, hey there, how's it going? Hey there, how's it going? நம்ம ஒரு ஆளை சந்திச்சோடனே மச்சான் என்ன கதை சோமைக்கிங்களா அப்படி சும்மா கேட்போம் தானே. ஃபர்ஸ்ட்டுக்கே மீட் பண்ணோன்னே என்ன கதை அப்படின்னு சும்மா கேட்போம் தானே. அதுக்கு தான் சும்மா சொன்னேன், ஹே தேர், ஹவுஸ் இட் கோயிங், என்ன நடப்பு, என்ன நடக்குது அப்படின்னு சும்மா கேட்போம் தானே. ஒரு கன்வர்சேஷனை இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முறை. ஓகே, ஹே தேர், ஹவுஸ் இட் கோயிங். ஓகே, இந்த ஃப்ரேஸை நீங்கள் பாடமாக்கி இதை அகெயின் அண்ட் அகெயின் சொல்லி பார்த்து யார் சரி மீட் பண்ண போக்கில் இதே ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறேன். ஹே டியர், ஹவுஸ் இட் கோயிங், என்ன நடப்பு, என்ன நடக்குது, என்ன கதை அப்படின்னு கேட்குறது, ரைட்? ஓகே, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண பாருங்க. ஐ எம் டூயிங் வெல், ஐ எம் டூயிங் வெல், நான் நலமா இருக்கிறேன், தேங்க்ஸ், நான் நலமா இருக்கிறேன். ஓகே, இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டே ஹியர், நான் இந்த கிளாஸுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன். ஐ எம் நிமல், என் பேர் நிமல். ஓ, நைஸ் டு மீட் யூ, அவங்கள சந்திச்சதுல சந்தோஷம் நிமல். ஐ எம் டிலானி, என் பேர் டிலானி. வேர் ஐ ஃப்ரம், அதுக்கு என்ன சொல்லுங்க, ஐ எம் ஃப்ரம் கால். ஓகே, நம்ம என்ன காலி, தமிழ்ல காலின்னு சொல்றத இங்கிலீஷ்ல கால். வி ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் திஸ் எஸ் கால். ஐ எம் ஃப்ரம் கால். வாட் அபவுட் யூ? ஓகே, நான் காலி, நீங்க எந்த ஊர்? ஐ எம் ஃப்ரம் கேண்டி, ஐ எம் ஃப்ரம் கேண்டி. பட் ஐவ் பீன் லிவிங் இன் கலாம்பு ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ் நவ், நான் சொந்த இடம் வந்துட்டு கேண்டி தான். ஆனா இப்ப நான் கொஞ்சம் சில மாதங்களாக எங்க வசிக்கிறாராம்? வேர் இஸ் லிவிங்? கலாம்பு. So he's living in Colombo for a few months. Okay, that's cool. அப்படியா, நல்ல விஷயமே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க இங்கிலீஷ்ல? அப்படியா, நல்ல விஷயமே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? That's cool. I've been learning English for about 8 months. நான் கிட்டத்தட்ட என்ன செய்யறேன், ஒரு 8 மாதங்களாக இங்கிலீஷ் படிக்கிறேன். அதுக்கு திலானி என்ன சொல்றா? சேம் ஹியர், ஒன் ஆஃப் மை கோல்ஸ் இஸ் டு ஸ்பீக் மோர் கான்ஃபிடென்ட்லி. என்ன கோல் அவட? வாட்ஸ் ஹர் கோல்? Confident on English. டு ஸ்பீக் மோர் கான்ஃபிடென்ட்லி. அவன் கிளாஸுக்கு வந்து மெயின் ரீசனே என்ன, இங்கிலீஷை நான் கான்ஃபிடென்ட்டா பேசணும்து. அதே மாதிரி தானே நீங்க எல்லாரும் வந்திக்கிறீங்க, அப்படியா? ஓகே, no worries. I will train you all to speak in English more confidently. Okay? Okay. இப்போ நிமல் செல்லர் அவரை இன்ட்ரெஸ்ட் சில பாருங்க. ஐ என்ஜாய் மீட்டிங் நியூ பீப்புள் அண்ட் ப்ராக்டிசிங் இங்கிலீஷ். ஓகே, இவர் எப்படியான ஆள்னு சொன்னா, ஐ என்ஜாய் மீட்டிங் நியூ பீப்புள், எனக்கு புதிய ஆட்கள் சந்திக்கிறதுக்கு மிகவும் விருப்பம். அண்ட் ப்ராக்டிசிங் இங்கிலீஷ், இங்கிலீஷை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம். ஓகே, இதே நீங்கள் பார்க்கலும் சில ஆட்கள் இருப்பாங்க, புதிய ஆட்களை மீட் பண்ணுறது நல்லாவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். சிலவங்க இருப்பாங்க, புதிய ஆட்கள் மீட் பண்ணுறது அவ்வளோ பெரிய அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே டைம் அவங்க என்னென்னு சொன்னால் அந்த அந்த ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருப்பாங்க, புதிய ஆட்களோட குயிக்காக மூவ் ஆக மாட்டாங்க. அப்படி 2 டைப் ஆஃப் ஆட்கள் இருப்பாங்க. ஓகே, அதுக்கு நம்ம செல்வோம் இன்ட்ரோவர்ட். அடுத்த வேர்டு என்ன, யாருக்கு தெரியும்? இன்ட்ரோவர்ட். இன்னொன்று செல்வோம், இதுக்கு ஆப்போசிட் என்ன? யா, ரைட், எக்ஸ்ட்ரோவர்ட். ஓகே, இதெல்லாம் நியூ வேர்ட்ஸ், யூ ஹேவ் டு மார்க் இட் டவுன், ரைட்? ஓகே, இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரியலி உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும். ஓகே, இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்னா மீனிங் என்ன? இன்ட்ரோ உள்ளுக்கு இன், சரி. இன்ட்ரோவர்ட் என்று சொல்றது வந்து அவருக்கு அந்த குயிக்கா ஆட்களோட பழக மாட்டாரு, சரியா? கொஞ்சம் ஒரு சேஃப் ஜோன்ல இருப்பாரு. ஓகே, குயிக்கா மற்ற ஆட்களோட ஃப்ரெண்ட் ஆக மாட்டாரு. கொஞ்சம் அறவே ஃப்ரெண்ட் ஆகுறேன் இல்லை, கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிற கஷ்டம், ரைட்? ஃப்ரெண்ட் சர்க்கிளும் குறைவாக தான் இருக்கும், குயிக்காக ஆட்களோட ஃப்ரெண்ட்லியாக மாட்டார். தட்ஸ் இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்றது எல்லாரோடையும் குயிக்காக பழகிடுவாங்க.
பேசி 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா என்ன 10 15 வருஷம் பழகினால் போல நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவார். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட். ஓகே. இதுல சொல்லுங்க பாப்போம். நீங்க இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா? கம் ஆன். Extrovert. எக்ஸ்ட்ரோவர்ட். அதர்ஸ் எல்லாரும் எக்ஸ்ட்ரோவர்ட் தானா? Yes. ஆ இன்ட்ரோவர்ட் ஆட்களும் இருப்பீங்க. ஆனா இன்ட்ரோவர்ட் ஆட்களுக்கு என்ன குழப்பம்டா, நான் இன்ட்ரோவர்ட் செல்றதே ஃபார்வர்ட் ஆகி சொல்ல மாட்டாங்க. யூ நோ தட். ஓகே. அவ்வளோக்கு ஃபார்வர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அப்படி 2 டைப் ஆஃப் அது அவங்களோட நேச்சர், ரைட்? நேச்சர். பட் கிளாஸ்ல யூ ஷுட் பி எக்ஸ்ட்ரோவர்ட். ஓகே. இப்போ ஃபார்வர்ட் ஆகணும், பேசணும், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். அப்படி எக்ஸ்ட்ரோவர்டை நீக்கணும், ரைட்? ஓகே. அதுக்கு டிலானி என்ன சொல்றாங்க? மீ டூ. நானும் வந்து என்ன நல்ல ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். நியூ பீப்புளை வந்துட்டு மீட் பண்றது எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். வி ஷுட் ஸ்டே இன் டச் அப்படின்னு என்ன மீனிங்? வி ஷுட் ஸ்டே இன் டச். என்ன டச்னா என்ன? தொடர்பு. டச்ங்கிறது என்ன? டச் ஃபோன். டச்னா என்ன? தொடுறது. தொடுறதுக்கு தான் சொல்றது. ஓகே. வி ஷுட் ஸ்டே இன் டச்னா நாங்க என்ன தொடர்புல இருக்கணும். ஓகே. தொடர்புல துண்டிக்காம என்ன செய்யணும்? நாங்க தொடர்புல நாங்க இருக்கணும், கனெக்ஷனோட இருக்கணும், அடிக்கடி பேசிக்கொள்ளணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், பேசிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுக்கு வி ஷுட் ஸ்டே இன் டச். ஓகே. ஒருத்தர் புதுசா மீட் பண்றீங்க, ரைட்? புதுசா மீட் பண்றீங்க, அவரோட உங்களுக்கு கண்டினியூவா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க என்ன என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். இதா We should stay in touch. We should stay in பேசுங்க. எல்லாரும் பேசுங்க. ஒரு யாரும் ஒன்றும் சொல்ல போற இல்ல. மைக் ஆன் பண்ணி தாராளமா பேசுங்க. ஓகே. We should stay in touch. We should stay in touch. Okay, sure. Do you use WhatsApp? நீங்க WhatsApp யூஸ் பண்றீங்களா? Yes, yes. நான் வந்து WhatsApp யூஸ் பண்றேன். Okay. Let's exchange numbers after class. என்ன செய்வோம்? கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னால எங்களோட நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஓகே, கிரேட். ஐ ரியலி என்ஜாய்ட் அவர் chat. நான் பேசினது எனக்கு ரொம்பவே பிடிச்சிக்குது. மீ டூ. See you in the next class. See you in the next class. ஸோ இது வந்து ஒரு புதிய ஒரு கிளாஸுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் டே அட் இங்கிலீஷ் கிளாஸ். இங்கிலீஷ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்கிறாங்க, தங்களோட இன்ஃபர்மேஷனை எப்படி சொல்கிறாங்க, தங்களோட பேரை ஊரை எப்படி சொல்லலாம், அதே மாதிரி மற்ற ஃப்ரெண்டோட பேரை ஊரை எப்படி கேட்குறாங்க, அதுக்கு பின்னால் அவங்க கண்டினியூஸாக ஃப்ரெண்ட் ஆகிக்கணும், என்னென்ன ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ரொம்பவே முக்கியம். ஓகே. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? தெரியாத அன்னோன் வேர்ட்ஸ் இருக்குதா? கமான். Come on, students. Is there any new words here? No, right? Okay, எல்லாருக்கும் clear. Okay, like that, see. நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்டா, எங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு தேவையான நிறைய ஃப்ரேசஸ் நான் நீங்க கெதர் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க, சிலது வந்து என்ன, ஸ்டார்டிங் த கன்வர்சேஷன் அப்படின்னு என்ன? ஸ்டார்டிங் த கன்வர்சேஷன்டா உரையாடலை தொடர்க. இப்ப நாங்க போயிட்டு என்ன செய்ய போறோம்? ஒருத்தரோட நான் பேசுறதுக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம். என்ன ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம்? ஒருத்தரோட போய் பேசணும்டா, அல்லது ஒரு ஸ்பீச்சை நாம ஸ்டார்ட் பண்ணணும் இருந்தா, இல்லாட்டி ஒரு டயலாகையோ, ஒரு கன்வர்சேஷனையோ, ஒரு மீட்டிங்கையோ, ஒரு ப்ரெசன்டேஷனையோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்றேன்டா, இப்படிடா ஸ்டார்ட் பண்றேன் பிரச்சனை இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டா அதுக்கு பின்னால வண்டி அப்படி போயிட்டே இருக்கும். அந்த ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம் வண்டி இருக்கும். ஸோ ஒரு கன்வர்சேஷனை, ஒரு உரையாடல் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணேலும், ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் பேத்து மீட் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு சில யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் போட்டுக்கிறேன். பாருங்க, ஹே தியா, ஹவுஸ் இட் கோயிங்? ஹே, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது நம்ம என்ன எப்படி கேட்போம் இங்கிலீஷ்ல? ஹே டியர், ஹவுஸ் இட் கோயிங்? சொல்லணும் பாப்போம் எல்லாரும். ஓகே, வெரி குட். ஹே தேர், ஹவுஸ் இட் கோயிங்? எப்படி இருக்கீங்க? ஓகே, இது ஒரு முறை. இன்னும் ஒரு முறை, இன்னொரு ஃப்ரேஸ் பாருங்க, லாங் டைம் நோ சி அப்படின்னா நீண்ட நாளாக என்ன செய்யல, உங்களை காணவே இல்லை. இது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், மிச்ச நாளைக்கு பிறகு அவரை கண்டிக்கிறோம் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? லாங் டைம் நோ சி, மிச்ச நாளா நான் உங்களை
காணவே இல்லையே. ஓகே அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்தது பாருங்க. ஐ டோன்ட் திங்க் we have met before. ஐ ஆம் என்று உங்களோட நேம சொல்றது. ஐ டோன்ட் திங்க் we have met before. நாம இதுக்கு முதல் சந்திச்சு இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறோம், ரைட்டா? ஐம் அஹ்மத் அப்படின்னு உங்களோட பேரை சொல்ற. ஐ டோன்ட் திங்க் we have met before. ஐம் அஹ்மத். நான் இதுக்கு முந்தி சந்திச்சு இல்லை போல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். இது பேர் அஹ்மத். இப்படியும் எங்களோட கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது நீங்க ஒருத்தரோட பேச போறீங்க, அவரை பத்தி கேள்விப்பட்டிக்கிறீங்க, ஆனா இது வரைக்கும் பேசினதே இல்லை. அப்ப நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? I've heard a lot about you. I've heard a lot about you. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்க நல்ல உங்களோட ஃப்ரெண்டோட நல்ல க்ளோஸ், நீங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஓகே? உங்களோட ஃப்ரெண்ட் என்ன செய்யறாரு? ஒருத்தரை லவ் பண்றாங்க, ஓகே? ஒரு சுச்சுவேஷனுக்கு சொல்றேன். அப்ப என்ன செய்ய போறாங்க? அவங்கள பத்தி அந்த அவங்களுடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்டே பாய் ஃப்ரெண்டை பற்றி என்ன செய்ய போகிறாங்க? சொல்ல போகிறாங்க. நிறைய சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை. அப்போ ஒரு நாள் சொல்கிறாங்க, ஓகே என் பார்ட்னர் என்னை மீட் பண்ண வராங்க, ஓகே என் பார்ட்னர் என்னை மீட் பண்ண வராங்க, இன்றைக்கு 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகி பேசிக்கொள்ளுவோம். அப்போ அந்த சுச்சுவேஷனில் பாருங்க, அந்த ஆளை பற்றி யாருன்றே தெரியாது, ஆனால் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம்? I've heard a lot about you. உங்களை பற்றி என்ன நிறைய நான் கேள்விப்பட்டிக்கிறேன் அப்படின்னு எங்களோட கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்னும் சில சுச்சுவேஷன் பாருங்க. யாரும் சரி ஒருத்தரை காணுவீங்க, ரைட்? எங்கேயோ கண்ட மாதிரிக்கும் ஆனால் மறந்துடும். அப்படி யாருக்கு சரி வந்திக்குதா? எங்க சரி ஒருத்தரை மீட் பண்ணுவீங்க, மீட் பண்ணா அவர் எங்கேயோ கண்ட மாதிரிக்கும், யாரு என்னன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை, மறந்திக்கும் சம்டைம். அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னா, you look familiar. What do you mean by familiar? பரிச்சயமாக இருக்கிற. பரிச்சயமான என்ன? ஆல்ரெடி உங்களை என்ன தெரிஞ்ச, நல்லா தெரிஞ்ச முகம் உண்டு, அப்படிதான் நம்ம சொல்லுவோம் தமிழ்லனா. நல்லா தெரிஞ்ச முகம் உண்டு, எங்கேயோ கண்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி கேட்போம் தானே. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாருங்க, யூ லுக் ஃபேமிலியர். பாக்குறது நல்லா தெரிஞ்சுறால் மாதிரி தான் நிற்குங்க. ஹேவ் வி மெட்? ஹேவ் வி மெட்? நம்ம இதுக்கு முதல் சந்திச்சிக்கோமா? ஓகே, பாத்தீங்களா? இப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும், ஓகே ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் என்ன ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணோம்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு லிஸ்டே போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்தேன் தானே. நான் கொஞ்சம் சொல்லி தந்துட்டு நிறைய விஷயம் உங்களோட ஆன் ஸ்டடிக்கு விடுவேன். நான் முதல் தந்தேன் தானே இப்படி ஒரு லிஸ்ட் வந்து, யூ ரிமெம்பர்? ஓகே, இதை மாதிரி அவங்களுக்கு நிறைய ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் தருவேன். ஓகே, கொஞ்சம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போனோம், அதுக்கே நல்ல பெரிய டைம் வந்து போயிடும். ஓகே, நான் பேசிக் ஐடியாவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதில் ஃபுல் தமிழ் மீனிங்கோட லேசாக அவங்களுக்கு படித்து கொள்றதுக்கு மாதிரி இது மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் தருவேன். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி இன் யுவர் ஃப்ரீ டைம், ரைட்? சாட்டர்டே சண்டே மட்டும் தானே கிளாஸ், மற்ற நாளெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நிறைய இருக்குது. அடுத்து வந்து இன்ட்ரடியூசிங் யோர் செல்ஃப். ஓகே, ஒருத்தரை மீட் பண்ணிட்டு எப்படி நாங்கள் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஓகே எங்களை அறிமுகப்படுத்துறது. டாக்கிங் அபவுட் கோல்ஸ் ஓ இன்ட்ரெஸ்ட். எங்களுக்கு என்னென்ன விஷயம் இன்ட்ரெஸ்ட், என் ஃபியூச்சர் கோல் என்ன, என் ஐடியா என்ன, என் எம்பிஷன் என்ன, அதுகளை பற்றி எப்படி பேசுறது. அடுத்தது டேர்னிங் த கன்வர்சேஷன் பேக் டு த அதர் பர்சன். இப்போ நாம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறது. இப்போ நான் ஏண்ட ஊரை சொல்லிட்டு உங்களோட ஊர் என்ன, ஏண்ட வயசை சொல்லிட்டு உங்களோட வயசு என்னன்னு சொல்லி நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அந்த இதை வந்து கன்வர்சேஷனை டேர்ன் பேக் பண்ணுறது, அவர்கிட்ட மாறி கேட்குறது. அதை எப்படி கேட்குறேன், என்னென்ன ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படி ஃப்ரேசஸ் தந்திக்கிறேன். அதே போல் கண்டினியூவிங் த ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம ஒருத்தரோட கண்டு பேசுகிறோம், அவரோட கண்டினியூவாக நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கணும்னு சொன்னால் என்னென்ன ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன், வி ஷுட் ஸ்டே இன் டச். நாங்கள் என்ன தொடர்பில் ஈக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் இதையும் பாருங்கள். அதுக்கு பிறகு இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும்னா பார்த்துட்டு உங்களோட இதில் கொண்டு வரணும். ஏன்னா அவங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் பேசும்போதும் இதை இன்சர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா? ஓகே, நான் அடுத்தடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி தருவேன். ஓகே, 2 பேர் ஜாயின் ஆகி ஒரு கன்வர்சேஷன் நீங்களே க்ரியேட் பண்ணி கிளாஸில் வந்து செய்து காட்டணும்னு ஆக்டிவிட்டி தருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேயா? Okay, students. So this is the spoken English part for today's class. Okay, ஓகேவா? ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட மெயின் பார்ட்டுக்கு போவோம். ஓகே, எங்களோட மெயின் பார்ட் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறது நவுன்ஸை பற்றி. ஓகே, இன்றைக்கி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயும் போட்டிருந்தேன். நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறது நவுன்ஸை பற்றி. ஓகே ஓகே, இப்போ சொல்லுங்க பாப்பா, லாஸ்ட் கிளாஸ்ல நவுன்ஸ் என்னன்னு சொல்லி தந்தேன். இப்போ சொல்லுங்க பாப்போம், யார் சரி ஒருத்தர் நவுன்ஸ் என்ன?
பெயர் சொற்கள். நவுன்ஸ் என்று சொன்னா பெயர் சொற்கள். எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். Then place, ball, idea, Pen, book, cat, Yeah, cow, pen, book, cat, monkey, cat, okay, very good students, very good. எல்லாரும் படிச்சிக்கிறீங்க, very good. நிறைய எக்ஸாம்பிள் செய்கிறீங்க. Okay, very good. Okay, now நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த நவுன்ஸை கிளாசிஃபை பண்ண போறோம். What do you mean by classify? You know, வகைப்படுத்துறது. நவுன்ஸை நாங்க என்ன செய்ய போறோம்? வகைப்படுத்துறது. நவுன்ஸ் சொல்லிக்க நாங்க என்ன செய்யலாம்? பெயர் சொற்கள். அந்த பெயர் சொற்களை நாங்க என்ன செய்யலாம்? நிறைய வகையா பிரிக்கலாம். ஓகேவா? நிறைய வகையாக நாங்க பிரிச்சு அதுக்கு என்ன சட்டம் வருது என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்க போறோம். ஓகே ஓகே, இப்ப பாப்போம். மீனிங் ஆஃப் நவுன். நவுன் என்று சொன்னா என்ன? அதனுடைய வரைவிலக்கணம், டெஃபினிஷன். நவுண்ட டெஃபினிஷன், வரைவிலக்கணம் என்ன? A noun is a word that names a person, place, thing or idea. நவுன் என்று சொல்றது, பெயர் சொல் என்று சொல்றது ஒன்று ஒரு நபருக்கு பெயராக வந்திருக்கும், a person, அல்லது பிளேஸ் ஒரு இடத்துக்கு பெயராக வந்திருக்கும், அல்லது திங் ஒரு பொருளுக்கு பெயராக வந்திருக்கும், அல்லது ஒரு ஐடியா. லாஸ்ட் கிளாஸ்லயும் சொல்லி தந்தேன். இதெல்லாம் அல்லாது, பர்சன், பிளேஸ், திங் அல்லாதது ஐடியா, ஒரு விடயம் என்று சொல்லி தந்தேன். ஓகே ஓகே, இப்ப பாருங்க பர்சன். பர்சனா ஒரு ஆள். பாருங்க, டேவிட், எமிலி, he, she, mother, father, grandfather, doctor, teacher, student. இதெல்லாம் என்ன? இந்த பெயர் சொற்கள் எதை குறிக்குது? person. வெரி குட், பர்சனை குறிக்குது. ஓகே, அப்ப பாருங்க இதெல்லாம் பர்சன், ஆட்களை, ஓகே, நபர்களை குறிக்கக்கூடிய பெயர் சொற்கள். இன்னும் சில பெயர் சொற்கள் இருக்குது பிளேஸை குறிக்கும். பாருங்க, ஏசியா, யூரோப், அமெரிக்கா, இந்தியா, பசிபிக் ஓஷன். வாட் டு யூ மீன் பை பசிபிக் ஓஷன்? ஓஷன் என்ன? ஓஷன் என்ன? சமுத்திரம். ஸோ உங்களுக்கு தெரியாது சொன்னா ப்ளீஸ் யூ ஹாவ் டு மெயின்டைன் அ vocabulary notebook, ரைட்? ஒரு vocabulary notebook ஒன்று, நியூ vocabularies இல்லாட்டி நியூ வேர்ட்ஸ் என்று போட்டு ஒரு காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி சின்ன நோட் புக் ஒன்று மாதிரி எடுத்தாலும் ஓகே, சரியா? எடுத்து அதில் ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கக்கூடிய புதிய சொற்களை என்ன செய்யணும்? அதில் மார்க் பண்ணி வைக்கணும். ஃபார் இன்றைக்கும் நிறைய சொல் வந்துச்சு, அந்த கன்வர்சேஷன்லையும் வந்துச்சு. இதில் பாருங்க, ஓஷன். ஓஷன் என்ன? சமுத்திரம். ஓகே, சமுத்திரம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? தமிழால மீனிங் எழுதி வைப்பீங்க. ஓகே, கண்டினென்ட் என்ன சொல்லுங்க பாப்போம். ஏசியன் கண்டினென்ட், யூரோப்பியன் கண்டினென்ட், இதுக்கு நாம சொல்லுவோம் கண்டம். கண்டம்னு சொல்லுவோம். ஓகே, மலைக்கு என்ன சொல்லுவோம் நாங்க? hill, மவுண்டெயின். மவுண்டெயின், மவுண்டெயின், ஹில். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்பா, மவுண்டெயினுக்கும் ஹில்லுக்கும்? ஹில்லுண்டா மலை உச்சி, மவுண்டன் எங்க சொல்றது மலை தொடர், ரைட்டா? ஓகே, மவுண்டன்ஸ் மலை தொடர், தொடரா இருக்கும். ஹில்லுங்கிறது என்ன, ஒன்று இருந்து அதனுடைய உச்சிக்கு ஹில்னு சொல்லுவோம், ரைட்? ஓகே, ஸோ இது மாதிரி நியூ வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஓஷன், கண்டினென்ட், இது மாதிரி. ஓகே, ரைட். இப்போ பாருங்க, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல். ஓகே, இதே மாதிரி என்ன சொன்னாங்க சொல்லலாம், கேண்டி, நியூரேலியா, ஓகே, கொலம்பு. ஓகே, இதே மாதிரி எல்லா பிளேசஸும் வந்து என்ன நவுன்ஸுக்கு, நவுன்ல பிளேஸ்ங்கிற அந்த கேட்டகரிகளுக்கு வரும். அடுத்தது திங்ஸ், பொருட்கள். பாருங்க, மொபைல், புக்ஸ், பென்சில், டெஸ்க். வாட் யூ மீன் பை டெஸ்க்? அதுவும் மேசை தான். ஓகே, கார், டெலிவிஷன், ஷூஸ், எல்லாமே வந்து திங்ஸ், பொருட்கள். அடுத்தது பாருங்க, ஐடியா. இதை ரீட் பண்ண பாப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் இதுல நாங்க ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இதுல எச்ச நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஹானஸ்டி என்று சொல்லக்கூடாது. எப்படி சொல்லுவோம்? ஆனஸ்டி. ஆனஸ்டி. ஓகே, ஆனர், ஆனர். ஓகே,
பிரசிடென்ட்க்கு நீங்க இங்கிலீஷ் நியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன கௌரவமான கௌரவமிக்க அதிமேதகு ஜனாதிபதி அதை பற்றி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதிமேதகு ஜனாதிபதி இதை பற்றி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Okay, read this. Honorable President. அதிமேதகு ஜனாதிபதி. ஓகே, அதிமேதகு ஜனாதிபதி அதுக்கு தான் நம்ம ஆனரபிள் பிரசிடென்ட். இதுலயும் வந்து ஹெச் இந்த HONOUR இன்னைக்கு தானே இதுக்கு நம்ம ஆனர் தான் ஹானர் அந்த ஹெச் சவுண்ட் என்ன செய்ய மாட்டோம், நாம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். உதாரணமா ஓகே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுங்க. நைஸ். இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? நீ. இதை நம்ம க்னி ரீட் பண்ணுவோமா? கே சவுண்ட் மாதிரி. சுனாமியை நம்ம டிசுனாமி எப்படி சொல்லுவோமா? நைஃபை வந்து நைஃப் அப்படின்னு சொல்லி கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா? இல்ல அப்படியெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண பீல. அது ஏன்னு சொன்னா இதெல்லாம் வந்துட்டு சைலண்ட். இந்த கே சைலண்ட், இந்த டி சைலண்ட், இதுக்கு நம்ம சைலண்ட் லெட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கே வந்துட்டு சைலண்ட். இதே போலதான் இந்த ஆனரபிள்ல வரக்கூடிய எச்சும் சைலண்ட். ஆனரபிள் பிரசிடென்ட். ஓகே, ஆனரபிள் பிரசிடென்ட் சொல்லுங்க பாப்போம். ஆனரபிள் பிரசிடென்ட். ஆனரபிள் பிரசிடென்ட் அதிமேதகு ஜனாதிபதி. அப்ப இதுல வரக்கூடிய இந்த எச் நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அதே போலதான் ஆனஸ்டி, நாட் ஹானஸ்டி, எச்ல ஆனஸ்டி. ஓகே, ஆனஸ்டின மீனிங் என்ன? நேர்மை. என்னது? நேர்மை. அப்ப நேர்மை. ஃப்ரெண்ட்ஷிப்னா தோழமை. தோழமை. நட்பு நட்பு என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் விளங்கிச்சு அவங்களுக்கு. அப்ப இதுவும் இப்ப நட்புங்கிறது தமிழ்ல பெயர் சொல்ல வினை சொல்ல நட்பு ஒரு பெயர் சொல் தானே. அப்ப அந்த நட்புங்கிற பெயர் சொல்ல எங்களுக்கு பர்சனலுக்கு போடவும் இல்லை, அது ஒரு பிளேஸும் இல்ல, அது ஒரு திங்கும் இல்ல, அது ஒரு ஐடியா, அது ஒரு விடயம். இப்ப விளங்கிச்சு அவங்களுக்கு விடயம் என்னாண்டு விளங்கிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு. ஃப்ரீடம் என்ன? சுதந்திரம். ஓகே, லாயல்டி. ஓகே, லாயல்டி நம்பகத்தன்மை. ஓகே, நம்பகத்தன்மை அந்த நம்பகத்தன்மை விடயம். anger, what do you mean by anger? கோபம். ஓகே, anger and கோபம். angry and not hungry, angry. See, angryங்கிற word I am angry with you அப்படின்னா என்ன? நான் உன்னோட கோபமாக இருக்கிறேன். angry என்று சொன்னா கோபமான. angry என்ன? கோபமான. எங்கண்டா கோபம். சரி, அப்ப கோபம் தான் வந்து என்ன பெயர் சொல், எங்க தான் பெயர் சொல். எங்கிரிண்டா கோபமான, அது எஜெக்டிவ்லுக்கு வரும். அது நம்ம அடுத்த கிளாஸ்ல எஜெக்டிவ் படிச்சு தரப்போக்குள்ள சொல்லித்தரேன். ஸோ எங்க சொல்லதான் கோபம். ரைட், கோபம். பாருங்க, எங்க கோபம். விஸ்டம் என்ன? அறிவு. அறிவிட உச்ச கட்டம். சரியா, அறிவிட உச்ச கட்டத்துக்கு விஸ்டம்னு சொல்லலாம். மெமரிண்டா ஞாபகம் அல்லது நினைவு என்று சொல்லலாம். ஓகே, இப்போ ஒன்ஸ் அகெயின் எல்லாத்தையும் பாருங்க ஒருக்கா. நவுன்ஸ் சொன்னா ஒன்று பர்சன் ஆயிக்கும், அல்லது பிளேஸ் ஆயிக்கும், திங்ஸ் ஆயிக்கும், ஐடியா ஆயிக்கும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு நவுனை தந்தா அது இந்த நாலுலையும் எது கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிப்பீங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஐ ஆல் கான்ஃபிடென்ட். ஓகே, பாப்போம். இப்ப பாப்போமே யாரு கண்டுபிடிக்கிறீங்கன்னு. ஓகே, இதுல கண்டுபிடிங்க பாப்போம்.
person, Farmer person. ஃபார்மர் எதுக்குள்ளுக்கு வரும் person, ஃபார்மர்ங்கிறது பர்சன் ரைட் வெரி குட் ஃபார்மர்ங்கிறது பர்சன் ஓகே ஸ்கூல் place, இப்படி செய்வோமா நான் ஒரு கொஞ்சம் டைம் தரேன் ஒரு 5 minutes டைம் தரேன் எழுதி அனுப்புறீங்களா ஒரு ஆக்டிவிட்டியும் செய்யலையே நாங்க எழுதி அனுப்புங்க பாப்போம் எழுதி ஒன்று எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லாட்டி செட் பாக்ஸ்லயும் உங்களுக்கு அனுப்ப முடியுமா செட் பாக்ஸ்லயும் அனுப்ப முடியும் ஓகே உங்களுக்கு நான் தரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்ப்போம் எத்தனை பேர் சரியா செய்றீங்கன்னு யாருடா இங்க எழுதுற கொப்பில எழுதுங்க ரைட் காப்பியில் எழுதுங்க இல்லாட்டி செட் பாக்ஸில் போடுங்க ஓகே ஆன்சரை மட்டும் எழுதினா போதும் ஹூ இஸ் தட் ஆசில் ஓகே இல்லாட்டி எழுத தேவையில்ல ஜஸ்ட் சும்மா பார்த்து சும்மா நான் கேட்குறேன் சொல்லுங்க பார்ப்போம் ஓகே நீங்க சும்மா பார்த்து ஆன்சர் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே ஆசில் சும்மா ரைட் பண்ணி பார்த்துக்கிறாரு ஓகே ஆசில் ஓகே இப்போ நீங்க ஆன்சரை நீங்களே மைண்டுக்கு வச்சுக்கொள்ளணும் ரைட்டா நான் கேட்க கேட்க குயிக்கா சொல்லணும் ஓகே ஃபார்மர் என்ன farmer person very good student school school enna place, okay very good joy enna idea. Name of boy. Idea, sir. Okay wait a minute let me tell you one thing joy என்று சொல்றது இன்னைக்கு ஒரு ஆளுடைய பேர் இல்ல ஓகேயா ஜாய்ங்கிறது என்ன ஒரு ஆளுடைய பேர் இல்ல ஜாய் என்று சொன்னா சந்தோஷம் களிப்பு மகிழ்ச்சி ஜாய் இப்ப சொல்ல பாப்போம் ஜாய் என்ற மகிழ்ச்சி என்ன ஜாய்ங்கிறது ஐடியா வெரி குட் ஐடியா ஓகே கம்ப்யூட்டர் என்ன கம்ப்யூட்டர் ஒரு திங் நர்ஸ் என்ன person, very good beach place, beach வந்து ஒரு இடம் place freedom idea, already வந்துச்சு pen thing, okay very good pen ங்கற ஒரு thing chef what do you mean by chef person, சமையல்காரர் வந்து என்ன ஒரு பர்சன் ரைட் ஓகே தெரியாத வேர்ட்ஸ் இருந்தா மார்க் பண்ணிக்கோங்க வில்லேஜ் வில்லேஜ் மீனிங் கிராமம் ஒரு கிராமம் ஓகே சோ பிளேஸ் ஆனஸ்டி idea, வெரி குட் ஐடியா சேர் thing very good student person very good hospital place bravery bravery என்ன சொல்லுங்க பாப்போம் bravery no நீங்க bravery என்ன தைரியமான என்று சொல்றீங்க தைரியமான என்று சொன்னா அது பேர் சொல்ல இல்லையே எப்படி சொல்றாங்க தைரியம் எஸ் வெரி குட் தட்ஸ் ரைட் bravery என்ன தைரியம் அப்ப தைரியமான என்று சொல்றதுக்கு brave
brave. He is a brave boy. அவன் ஒரு தைரியமான ஆண். ஓகே, தைரியமான ஒரு பையன். ஓகே, அப்ப brave என்றா தான் தைரியமான, bravery என்றா தைரியம். ஓகே, வெரி குட். ஸோ அது வந்து ஐடியா. bag, Think. thing, very good. scientist, Person. person, very good. mountain, Place. mountain, place ஒரு இடம். friendship, Idea. very good. idea. bicycle, Think. okay, very good, very good, very good. okay, இப்ப இது ஆகவே ஈஸியானது. அடுத்தது இன்னும் ஒரு கேட்டகரி சொல்லி தரேன். இந்த நவுன்ஸை நாங்க வந்து 2 வகையா வகைப்படுத்தலாம். என்னன்னு சொன்னா concrete and abstract nouns. என்னது? concrete and abstract nouns. concrete nouns என்று சொல்றது something you can perceive. What do you mean by perceive? perceive என்று சொல்லலாம் அடைந்து கொள்ள முடியுமான ஒன்று. something you can perceive with your 5 senses. What do you mean by 5 senses? SENSES. senses ன மீனிங் என்ன? ஐம்புலன்கள். 5 ஐம்புலன்கள். senses. very good, very good. so இதெல்லாம் நியூ வேர்ட்ஸ் கட்டாயம் மார்க் பண்ணிக்கோங்க, நிறைய யூஸ்ஃபுல்லா. ஓகே, so 5 senses ஐம்புலன்களால அடைந்து கொள்ள முடியுமான ஒன்றாக இருந்தா அதுக்கு நாம concrete noun சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, மொபைல் ஃபோன். ஓகேவா? மொபைல் ஃபோன். இப்போ இந்த மொபைல் ஃபோன் வந்துட்டு நான் என்ன செய்யலாம்? ஐ கேன் டச் இட். நோ, என்ன செய்யலாம்? எனக்கு தொட்டு பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம், இது ஒன்று செய்யலாம். ஓகே, கீ, சி கீ இது. ஓகேவா? கீ, எனக்கு கீ என்ன செய்யலாம்? தொட்டு பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம். ஓகே, ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். சி எப்படி என்ன சத்தம் கேட்குது. ஓகே, ஐ கேன் ஹியர். ஓகே, இதே போல வாட்ச். வாட்சின்னு என்ன செய்யலாம்? இது கண்ணால பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். என்ன சொல்லுவோம்? சாரி, இதுக்கு நாங்க வந்து Abstract concrete noun. nouns சொல்லுவோம். இதுக்கு நாங்க வந்து இப்படி கையால தொட்டு பார்க்கிறது, கண்ணால பார்க்க முடியுமானது Concrete nouns. concrete nouns சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் concrete nouns. ஓகே, ரெண்டாவதுக்கு பாருங்க abstract nouns சொல்ல something you cannot perceive any of your 5 senses. என்ன செய்யலாம்? ஐம்புலன்களால அடைந்து என்ன ஐம்புலன்களால அடைய உணர முடியாது. முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லவ் கண்ணால பார்க்கலாமா? No. டேஸ்ட் பண்ணலாமா? ஃபீல் பண்ணலாமா? No. ஓகே, அந்த ஃபீல் வேற, லவ்ல ஃபீல் பண்ற அந்த ஃபீல் வேற. இந்த ஃபீல் நான் சொல்றது வந்து இப்ப உதாரணமா சூடு காஃபி கொண்டு வந்து தராங்க. ஓகே, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறீங்க, ஃப்ரெண்ட் அம்மா காஃபி ஒன்று ஊற்றி கொண்டு வந்து தராங்க. காஃபி கப்பை பிடிச்சி பார்த்தோன்னே சூடு. அந்த ஹாட்ங்கிறது என்ன? ஃபீல். அந்த ஹாட் என்ன செய்யலாம்? சூடுங்கிறது அதை ஃபீல் பண்ணலாம். ஓகே, லவ் ஃபீல் பண்ணேல. ஓகே, நீங்க லவ்ல இருக்கிற ஃபீலிங்கா யோசிக்க வேணாம். ஓகே, ஃபீல் பண்ண முடியாத ஒன்று. ஹியர் கேக்கே மேலா, ஸ்மெல் மோந்து பார்க்கவே மேல, சி கண்ணால பார்க்கவே மேல. ஹாப்பினஸ் பாருங்க, சந்தோஷம்ங்கிறத டேஸ்ட் பண்ணேலா, ஃபீல் பண்ணேலா. ஓகே, எங்களுக்கு கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம். ஜஸ்டிஸ் நியாயம், ஃப்ரீடம் விடுதலை, இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம்? எங்களுக்கு கண்ணால பார்க்கவோ கையால தொடவோ இயலாதது. ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம், எங்களுக்கு கையால பார்த்து பிடிச்சி உணர முடியுமானதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? Concrete nouns. நீங்க ஞாபகம் Concrete வச்சுக்கோங்க, nouns. வீடு கட்டக்குள்ள மேல கங்க்ரீட் போடுவாங்க, தூணுக்கு கங்க்ரீட் போடுவாங்க, உறுதியாயிக்கும். சரியா? கங்க்ரீட் என்ன உறுதியா எங்களுக்கு பார்க்கலாம், பிடிச்சலாம், எல்லாம் செய்யலாம். அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறது கண்ணால எல்லாம் பார்க்க இயலாத ஒன்று. ஓகே, இப்போ ஐடியா கிளியர் தானே உங்களுக்கு? எதுக்கு கங்க்ரீட் நவுன் சொல்லுவோம், எதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம், உங்களுக்கு ஐடியா Yes, sir. கிளியர். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்க போறேன். டிஷர்ட் கங்க்ரீட் நவுன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்? Concrete noun. ஓகே, ஓகே. வாட்டர் Concrete noun. வாட்டர் Concrete noun. ஓகே, ஓகே. மியூசிக் Concrete noun. concrete noun. Okay, Concrete noun. okay, very good. Fear பயம்
Abstract noun. abstract noun. Okay, abstract noun. So, இப்ப நான் Abstract noun. உங்களுக்கு ஒரு குட்டி ஒரு activity ஒன்று தரேன். பாருங்க இந்த activity உங்களுக்கு விளங்குதா? Activity விளங்குதா students? Oh, sir. Okay. First one பாருங்க. Jenna saw a movie in October. Jenna அக்டோபர் மாதத்தில் ஒரு படத்தை பார்த்தாள். So என்ன SAW? பார்த்தாள். see the past tense. So பார்த்தாள். பார்த்தாள். ஓகேவா? So இப்ப இதுல வந்திருக்கக்கூடிய நவுன்ஸுக்கெல்லாம் கீழே கோடிட்டு தந்திருக்காங்க. பாருங்க எல்லா நவுன்ஸ் எத்தனை நவுன்ஸ் இருக்குது? ஜென்னாங்கிற ஒரு நவுன், மூவிங்கிறது ஒரு நவுன், அக்டோபருங்கிறது ஒரு நவுன். இப்ப எங்கட வேலை என்னன்னு சொன்னா கங்க்ரீட் நவுனாக இருந்தா சின்னு போடுவோம், அப்டிராக்ட் நவுனாக இருந்தா ஏன்னு போடுவோம். அப்ப இதுல வந்திருக்கிறது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற ஜெனாங்கிற என்ன ஒரு கேர்ள்ட நேம். அப்ப ஒரு கேர்ள் வந்து என்ன ஒரு கங்க்ரீட் நவுன் சி போட்டிக்கிறாங்க. மூவின்னு என்ன படம், படத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம் கண்ணால பார்க்கலாம், அதுல இருக்கிற சவுண்ட் கேட்கும் எங்களுக்கு. ஸோ அது கங்க்ரீட் நவுன். அக்டோபருங்கிறது என்ன ஒரு மாதம், ஒரு மாதத்துடைய பேர். ஓகேயா, மாதத்துடைய பேர். அப்ப அந்த மாதத்தை எங்களுக்கு கண்ணால பார்க்கலாமா? கையால பிடிச்சு பார்க்கலுமா? ஒண்ணும் அப்படி ஒண்ணும் செய்யலாம். அதுக்கு நாங்க அப்டிராக்ட் நவுன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லுவோம்? அப்டிராக்ட் நவுன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இதே போல இந்த 8 கேள்வி இருக்குது. செய்யுங்க பாப்போம். இதை செய்யுங்கன்னு சொன்னா நீங்க காப்பியில எழுத தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க நம்பர் 2 போட்டு மார்க் என்ன, ஃபீட் என்ன, டேபிள் என்ன, கொஸ்டினை ஃபுல்லா எழுதிட்டு இருக்க தேவையில்ல. ஜஸ்ட் மார்க் பண்ணி வைங்க. ஒவ்வொன்றும் என்ன கங்க்ரீட் நவுனா அப்டிராக்ட் நவுனா, கங்க்ரீட் நவுனா அப்டிராக்ட் நவுனான்னு காப்பியில மார்க் பண்ணி வைங்க. நான் கேட்ட உடனே சொல்லணும். Okay, we'll discuss the answer. Okay, ரெண்டாவது பாருங்க. Mark put his feet on the table. Mark put his feet on the table. Mark அவனுடைய feet என்ன? கால்பாதம். ஓகே, கால்பாதத்தை மேசையின் மேலே வைத்தான். மார்க் அவனுடைய காலை மேசையிலே வைத்தான். மார்க் என்ன நவுன்? கான்கிரீட். ஃபீட் என்ன நவுன்? டேபிள் என்ன நவுன்? Okay, very good, very good. This melody is wonderful. Okay, what do you mean by melody? மெலடி என்று சொன்னது மென்மையான மியூசிக். ஓகேயா, மென்மையான மியூசிக். ஓகே, அப்ப மென்மையான மியூசிக். திஸ் மெலடி இஸ் வண்டர்ஃபுல். இந்த மெலடி சட்டப்படி இருக்குது. பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் வித் ரிலாக்ஸேஷன். என்னன்னு சொன்னா எங்களுக்கு அது மனதுக்கு அமைதியை தருகிறது. ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்பா. மெலடி என்ன? கங்க்ரீட் நவுனா அப்டிராக்ட் நவுனா? மெலடி அப்டிராக்ட் நவுன்னு சொல்ற யார் சரிக்கிறீங்களா? Concrete noun. அப்டிராக்ட் நவுன் சொல்ல முடியாது. ஏன்னா மெலடி என்ன செய்யலாம், எங்களுக்கு காதால கேட்கலாம். காதால கேட்டா அது ஒரு கங்க்ரீட் நவுன். ஓகே, ரிலாக்ஸேஷன்
Abstract Abstract. noun. ஓகே வெரி குட் ரிலாக்ஸேஷன் அப்ட்ராக்ட் ரிலாக்ஸ் என்ன ஒரு மன அமைதி ஒரு ரிலாக்ஸ் உண்டு அது வந்து கண்ணால பார்க்கவும் மேலா தொட்டு பார்க்கவும் மேலா உணரவும் மேலா ஓகே அதான் ரிலாக்ஸேஷனுங்கிற ஒரு அப்ட்ராக்ட் ஓகே யூ நீட் பேஷன்ஸ் டு லேர்ன் அ நியூ ஸ்கில் ஒரு புதிய ஒரு ஸ்கில் என்ன ஒரு திறமையை நீங்க கற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை பேஷன்ஸ் வாட் யூ மீன் பை பேஷன்ஸ் பொறுமை பொறுமை பேஷண்ட் என்ன நோயாளி பேஷண்ட் நோயாளி. PATIENT அப்படின்னு பேஷண்ட் என்ன நோயாளி திஸ் இஸ் பேஷன்ஸ் என்ற பொறுமை யூ நீட் பேஷன்ஸ் உங்களுக்கு பொறுமை வேணும் டு லேர்ன் அ நியூ ஸ்கில் புதிய ஒரு திறமையை நீங்க கற்றுக்கொள்ளணும் ஸ்கில் ஓகே இப்ப சொல்லுங்க பாப்போம் பேஷன்ஸ் Abstract noun. Abstract. வெரி குட் பேஷன்ஸ் அப்ட்ராக்ட் நவுன் ஓகே ஸ்கில் Abstract noun. ஒரு திறமை என்று சொல்றது என்ன அப்ட்ராக்ட் நவுன் noun. இது கண்ணால பாக்கலா ஓகே என்னோட கிளாஸுக்கு கோழி கடை மன்சூர் நானெல்லாம் வந்துக்கிறாரு ஓகே ஃபைன் ஓகே நேம் யாரும் அப்படி போட்டிக்குது அதான் அப்படி சொன்னேன்னா வேற ஒன்றும் இல்லை ஓகே ஃபிஃப்த் ஒன் பாருங்க ஆஃப்டர் டின்னர் யூ கேன் ஹாவ் சம் ஆப்பிள் பை ஆஃப்டர் டின்னர் ஆஃப்டர் டின்னருக்கு பின்னால யூ கேன் ஹாவ் சம் ஆப்பிள் பைன்னு சொல்றது ஆப்பிளை வந்து என்ன செய்வாங்க துண்டு துண்டா எடுத்து கொஞ்சம் பொரிச்சு ஒரு இது ஒன்று மாதிரி செய்வாங்க அதுக்கு தான் ஆப்பிள் பைன்னு சொல்ல ஒரு சாப்பாடு அப்ப ஆப்பிள் பைங்கிறது என்ன கங்க்ரீட் அப்ட்ராக்டா Concrete noun. கங்க்ரீட் நவுன் வெரி குட் ஓகே டின்னர்ங்கிறது என்ன டின்னர் Concrete. Concrete noun. எல்லாரும் கங்க்ரீட் நவுன்டா சொல்றீங்க இல்ல சார் Abstract. சிலவங்க வந்து அப்ட்ராக்ட் நவுன் சொல்றாங்க சிலவங்க வந்து கங்க்ரீட் நவுன் சொல்றாங்க எப்படின்ட்டு பார்ப்போம் ஓகே ஸ்க்ரீனை பாருங்க ஓகே டின்னர் இப்போ இந்த டின்னர் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யலாம்டா டின்னர் அந்த சாப்பாடு ஃபுட் சாப்பிட்ற சாப்பாடை செல்லவும் மேலும் உதாரணமா ஐ ஹேட் டின்னர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஐ ஏட் டின்னர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன எனது நண்பர்களோடு நான் காலை இரவு உணவு. மை ஃப்ரெண்ட்ஸ் இரவு உணவை உண்டேன். இரவு உணவை உண்டேன் நான் எனது நண்பர்களுடன் இரவு உணவை உண்டேன் ஓகேயா விளங்கி தானே மதிய உணவுங்க. அப்ப இந்த இடத்துல இரவு உணவை உண்டேன் அப்ப இந்த இடத்துல ஃபுட்னு சொல்றது என்ன ஒரு சாப்பாடு அப்ப இந்த இடத்துல இந்த டின்னருங்கிறது என்ன நேரம். சாப்பாடு நேரத்தை செல்லல இந்த இடத்துல டின்னர் என்று சொல்றது சாப்பாடு நான் பாருங்க அப்ப இந்த இடத்துல டின்னர் என்று வந்திருக்கிறது ஃபுட்ங்கிற மீனிங்ல சாப்பாடுங்கிற மீனிங்ல ஏன் ஐ ஏட் டின்னர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் எனது நண்பர்களுடன் இரவு சாப்பாட்டை சாப்பிட்டேன் அப்ப இந்த இடத்துல டின்னர்ங்கிறது சாப்பாடுங்கிற அர்த்தத்துல வந்திருக்கிறது அப்ப சாப்பாடு என்ன செய்யலாம் எங்களுக்கு தொட்டு பார்க்கலாம் மோந்து பார்க்கலாம் திண்டு பார்க்கலாம் அப்ப அது என்ன கங்க்ரீட் நவுனா அப்ட்ராக்ட் நவுனா Concrete noun. கங்க்ரீட் நவுன் அதே போலதான் இந்த டின்னர்ங்கிறது டைமுக்கும் பயன்படுத்தப்படும் உதாரணமா we will go to cinema after dinner டின்னர் நேரத்துக்கு பின்னால் ஏன்னா இரவு சாப்பாடு அந்த நேரத்துக்கு பின்னால் நாம சினிமாவுக்கு போவோம் அப்ப இந்த டின்னர் மீனிங் என்ன டைம் Time. நேரம். நேரம் அப்ப இந்த இடத்துல இந்த டின்னர் வந்து கங்க்ரீட் நவுனா அப்ட்ராக்ட் நவுனா Abstract noun. வெரி குட் பிள்ளைகளுக்கு டக்குன்னு விளங்குது வெரி குட் அப்ப இந்த டின்னர்ங்கிறது ஃபுட்டை குறிப்பிட்டுச்சுன்னு சொன்னா அந்த சாப்பாட்டை குறிப்பிட்டுச்சுன்னு சொன்னா அது வந்து அப்ட்ராக்ட் நவுனாக இருக்கும் இல்லாட்டி அந்த சாப்பாடு சாப்பிட்டு நேரம் இரவு நேரத்தை குறிப்பிட்டுச்சுன்னு சொன்னா அது வந்து அப்ட்ராக்ட் நவுனாக இருக்கும் இப்ப கிளியரா பிள்ளைகள் Yes, sir. Oh, sir. Yes, sir. இப்ப சொல்லுங்க பாப்போம் இப்ப இது என்ன இப்ப இந்த Abstract noun.
இப்ப இந்த இடத்துல வந்துக்கிறது ஆஃப்டர் டின்னர் யூ கேன் ஹேவ் சம் ஆப்பிள் பை. இரவு நேரத்துக்கு பின்னால் நீங்க என்ன செய்யலாம், ஆப்பிள் பை செய்து சாப்பிடலாம். அப்ப இந்த இடத்துல வந்துக்கிறது இரவு நேரம். ஸோ திஸ் இஸ் abstract, right? Very good. Abstract. Okay. இப்ப ஆறாவதுல சொல்லி பார்ப்போம். Happiness has increased. What do you mean by increased? என்னன்னா அதிகரிக்கிறது நாங்க வந்து இன்க்ரீஸ் என்று சொல்லுவோம். அப்ப குறைகிறதுக்கு என்ன சொல்லுவோம்? Decrease. டிக்ரீஸ். என்னது? டிக்ரீஸ். இன்க்ரீஸ் என்று சொன்னா அதிகரிக்கிறது. ஓகே. டிக்ரீஸ் சொன்னா குறையிறது. இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரியல் யூஸ்ஃபுல் ஆயிக்கும். ரைட்? டிக்ரீஸ் சொன்னா குறையிறது. ஓகே. ஹாப்பினஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் இன் அவர் சிட்டி. எங்கட நாட்டுல என்ன, எங்கட நகரத்துல சந்தோஷம் அதிகரித்திருக்கிறது. இப்ப ஹாப்பினஸ் என்ன? Abstract. Very good. Abstract. City? சிட்டிங்கிறது கன்கிரீட் நவுன். கன்கிரீட் ஏன்னா சிட்டி நிறைய பில்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம் போகலாம். ஸோ அது வந்து கன்கிரீட் நவுன். The loud noise made Tommy upset. The loud noise. What do you mean by loud noise? அதிகமான சத்தம். கடுமையான அதிகமான சத்தம். ஓகேயா? அதிகமான சத்தம் மேட் டொமி அப்செட். டொமியை கொஞ்சம் ஆளன அப்செட் ஆக்கிச்சு. நாய்ஸ் என்ன? அப்ஸ்ட்ராக்டா கன்கிரீட்டா? எஸ், கன்கிரீட். ரைட்? கன்கிரீட். எங்களுக்கு அதை பார்க்கலாம், இந்த கேட்கலாமே, நாய்ஸை கேட்கலாம் தானே. ஸோ அது வந்து என்ன? சரி சார். கன்கிரீட் நவுன், நாட் அப்ஸ்ட்ராக்ட். கன்கிரீட் நவுன். Abstract noun. Concrete. ஓகே. நாய்ஸ் வந்து என்ன? Concrete noun. வெரி குட். கன்கிரீட் நவுன். நாய்ஸ்ங்கிறது கன்கிரீட் நவுன். அப்செட் Abstract noun. அப்ஸ்ட்ராக்ட். எப்படி அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்றீங்க? அப்செட்ங்கிறது என்ன? ஆள் ஒரு மாதிரி அப்செட் ஆகுறது. அது வந்து என்ன செய்யலாம், அதுக்கு தொட்டு பார்க்கவோ உணர்வு. ஹாப்பினஸ் மாதிரி, ஹாப்பினஸ், சேட்னஸ் அதெல்லாம் மாதிரி தான் இந்த அப்செட்டும். ஓகே. அதை வந்து எங்களுக்கு தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. The teacher ran away from the mouse. அப்படின்னா மீனிங் சொல்லுங்க பாப்போம். The teacher ran away from the mouse மீனிங் என்ன? ஆசிரியர் எதை விட்டு தூரமா ஓடினார்? எலியை விட்டும் தூரமாக ஓடுதல். ran away என்ன? தூரமாக ஓடுதல். ஓகே. ஆசிரியர் எலியை விட்டும் தூரமாக ஓடினார் என்கிற கருத்து. ஓகேவா? கிளியர் தானே? இப்போ உங்களுக்கு கிளியர்? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் ஆல்சோ கன்கிரீட் நவுன். டவுட் இருக்குதா? ஓகே. ஸோ படிச்சு முடிஞ்சதன் பின்னாலையும் நீங்க என்ன செய்யணும்னா இதை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் வந்தா கட்டாயம் என்கிட்ட கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ரைட்? ஓகே. ஓகே. கலெக்டிவ் நவுன்ஸ் தேவையில்லை இன்னைக்கு. ஓகே. அடுத்தது நாங்க பார்க்க போறது கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே. இதை கொஞ்சம் பாருங்க. Tree, bananas, books, chair. Countable noun refer to nouns that can be counted. Now, Countable noun refer to nouns that can be counted. They can be. ஓகே. கோழிக்கடை மன்சூர் நான் ரீட் பண்றேன். ஓகே. கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ரைட்? கவுண்டபிள் என்ன மீனிங்? எண்ண முடியுமானது. இப்ப நவுன்ஸ்லயும் நாங்க பார்த்தோம் சொன்னா, ஓகே, நவுன்ஸ் பேர் சொல்லிக்கு தானே, இந்த பேர் சொல்லி நாங்க பார்த்தோம் சொன்னா சில பேர் சொல்லிருக்கும். அது என்ன? எண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ட்ரீ. ட்ரீ எண்ணலாமா? உங்களோட வீட்டுல எத்தனை மரம் ஈக்குன்னு நீங்க என்ன சொல்லலாமா? சொல்லலாம். பனானா, ஒரு சீப்ல எத்தனை வாழைப்பழம் ஈக்குன்னு எண்ணலாம். புக்ஸ், அந்த ஷெல்ஃப்ல எத்தனை புக்ஸ் இருக்குன்னு கேட்டா என்ன செய்யலாம்? புக்ஸை எண்ணலாம். சேர், கதிரை, எத்தனை கதிரை இருக்குன்னு கேட்டா எண்ணலாம். அப்ப இதெல்லாம் வந்து எண்ண முடியுமான ஒன்று, என்றதுக்கு முடியுமான ஒன்று. ஓகே.
எண்ண முடியாதது மீக்குது, அன்கவுண்டபிள் நவுன்ஸும் மீக்குது. ஓகேயா? அன்கவுண்டபிள் நவுன்ஸும் இருக்குது. இப்போ இதுல நமக்கு வந்திருக்கக்கூடிய கிராமர் சட்டம் என்னன்னு சொன்னா, இந்த கவுண்டபிள் நவுன்ஸை நாங்க வந்து சிங்குலர் ப்ளூரல் வரும். டு யூ நோ சிங்குலர் ப்ளூரல்? பன்மை சிங்குலர் ப்ளூரல். பன்மை ஒருமை. ஓகே ஓகே. நாளைக்கு எங்கடா இதான் பாடம். ஓகேயா? நாளைக்கு நாங்க இதை டீப்பாக படிப்போம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லித்தரேன். பென்ங்கிறது என்ன? ஒருமை. ஒரு பென். சிங்குலர். அதுல பன்மை எப்படி வரும்? பென்ஸ். பென்ஸ் வரும். ஓகே. அதே போல இதுல வந்து ட்ரீண்டா என்ன? மரம். மரம். இதுல பன்மை எப்படி வரும்? ட்ரீஸ். பன்மை வரும். இந்த கவுண்டபிள் நவுனுக்கு நல்ல நினைவு வச்சுக்கோங்க. கவுண்டபிள் நவுன்ஸ் இருக்கு தானே, என்ன முடியுமானதுகளுக்கு சிங்குலரும் வரும், ப்ளூரலும் வரும். இல்லைங்களா? சிங்குலரும் வரும், ப்ளூரலும் வரும். அன்கவுண்டபிள் நவுன் இருக்குது, அதுக்கு ப்ளூரல் வராது. சரி, எனக்கு இப்ப அன்கவுண்டபிள் நவுன் என்ன முடியாத பெயர் சொற்கள் 1 2 சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு பாருங்க. டீ, வாட்டர், காஃபி. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ரியலி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெரி குட். சோ பாருங்க, அன்கவுண்டபிள் Milk, நவுன்ஸ் sugar, சொல்றது என்ன முடியாத ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் என்னலாமா? அப்ப நீங்க எங்கேயாவது எனக்கு நிறைய மில்க் வேணுங்கிறதுக்காக கிவ் மீ மெனி மில்க்ஸ்ன்னு சொல்லலாமா? அப்படி சொன்னா சரியா? கிவ் மீ மெனி மில்க். ஒரு ஆள் சொல்றாரு என்ன, கிவ் மீ மெனி மில்க்ஸ், எனக்கு நிறைய மில்க் தாங்க சொல்லலாமா? இப்படி இல்ல சார். மில்க்ஸ் சொன்னா பில பன்மை வராது. கிவ் மீ மெனி பென்ஸ் சொல்லாம சொல்லலாம். கிவ் மீ மெனி பென்ஸ். கிவ் மீ மெனி பென்ஸ். இது சரியா பிள்ளையா? இது சரி. பென்ஸ்ங்கிறவங்களுக்கு என்ன முடியும். அப்ப என்ன முடியுமானதுக்கு நாம பன்மை பயன்படுத்தலாம். ஆனா என்ன முடியாததுக்கு நாம பன்மை பயன்படுத்த முடியாது. கிவ் மீ மெனி மில்க், கிவ் மீ மோ மில்க்னு தான் சொல்லுவோம். ஓகே, மில்க்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, சுகர்ஸ் எங்கேயாவது சொல்லுவோமா? ரைசஸ்ன்னு சொல்லுவோமா? அப்படி சொல்லவே மாட்டோம். ஸோ இங்க வந்திருக்கக்கூடிய இந்த மில்க், சுகர், ரைஸ், சூப், டீ, வாட்டர், இது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ், என்ன முடியாதது. ஸோ நாங்க கவனமாக இருக்கணும். இதுக்கு ப்ளூரல் வராது. என்ன வராது? ப்ளூரல் வராது. ப்ளூரல் நாங்க இதுக்கு யூஸ் பண்ணிடவே கூடாது. ஓகேயா? ஓகே. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இது. ஐடென்டிஃபை கவுண்டபிள் ஓ அன்கவுண்டபிள் நவுன்ஸ். கண்டுபிடிங்க பாப்போம். பாடம் இல்லை, சும்மா தெரிவாரு. எல்லாரும் பேசுறதால வாய்ஸ் கிளியர் இல்லாம இருக்கு. வாய்ஸ் கிளியர் இல்லாம இருக்குதா? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிட்டேன் கிளியர். நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிட்ட மத்தாக்கள் பேசாம தான் நிற்கிறாங்கன்னா அப்போ கஷ்டமேக்கா? இப்ப கிளியர் சார். இப்போ கிளியர். ஓகே. சம்டைம் அந்த நான் ஆன்சர் கேட்கும்போது கொஞ்சம் எல்லாரும் பேசுறதால அப்படி ஒரு இது ஒன்று ஆகுது. விளங்காட்டி எகெயின் கேளுங்க. என் வாய்ஸ் கேட்காம இருந்தாலோ இல்லாட்டி நான் சொல்றது விளங்காம இருந்தாலோ எகெயின் கேளுங்க, நான் சொல்லுவேன். Okay, now one by one you have to read the question. ஓகேவா? இப்போ நான் இதில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன். ரீட் பண்ணுறதுக்கு, மீனிங் சொல்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருவேன். நீங்களா ஃபார்வர்ட் ஆகி வந்து செல்லணும். அப்போ தான் உங்களோட இங்கிலீஷ் வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். பார்ப்போம். இப்போ இதில் யார் உங்களோட டெல் யுவர் நேம் அண்ட் ரீட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், டெல் த மீனிங் அண்ட் டெல் மீ தி ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் யார் சொல்லி காட்ட போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நான் செஞ்சு காட்டுறேன். எப்படி செய்யணும்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. This is the best picture you have painted.
இப்படி வாசிக்கணும். வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு இதுட மீனிங்கை சொல்லணும். இதுதான் நீ வரைந்ததிலே மிகவும் சிறந்த படம். இதுதான் நீ வரைந்ததிலே மிகவும் சிறந்த படம். இப்ப பாருங்க, இதுல வந்து கூடிய நவுன் வந்து பிக்சர். பிக்சர்ன்னு சொல்றது கவுண்டபிள் நவுன். 1 பிக்சர், 2 பிக்சர்ஸ், 3 பிக்சர்ஸ்ன்னு சொல்லி கவுண்ட் பண்ண முடியும். ஸோ பிக்சருங்கிறது கவுண்டபிள் நவுன். ஓகே, இதே போல ரெண்டாவது யார் சொல்லி காட்ட போறீங்க? Tell your name. Come on. Come forward. நான் சொல்றேன் சார். Okay, tell your name. ஹனூன். Hanun. Okay, Hanun, tell the answer. Open the windows. The air in this room is not fresh. Windowsன்றது வந்து countable noun. இந்த ரூம்ல இருக்கிற காத்து வந்து தூய்மையானது இல்ல. இந்த ஜன்னலை திறங்கன்னு சொல்லுவாங்க. Okay, very good Hanun. Okay, இதுல வரக்கூடிய விண்டோஸ் வந்து கவுண்டபிள். ஒரு விண்டோ, 2 விண்டோன்னு எங்களுக்கு எண்ணலாம். அதே போல ஹனுன் பாருங்க, இன்னும் ஒரு வேர்டு இருக்குது ஏஆர். இது என்ன, கவுண்டபிள் அன்கவுண்டபிளா? Uncountable. வெரி குட். இது அன்கவுண்டபிள். ஏஆர் என்ன செய்யலாம், எங்களுக்கு கவுண்ட் பண்ண இயலா. ஓகே, வெரி குட் ஹனுன். ஓகே, நீங்க யூனிவர்சிட்டியா? Oh, sir. Okay, very good Hanun. Okay, third one. Who is going அந்த to do? ஆஃபீஸ்ல வந்து ரூம்ன்றது ஒரு நவுன் தானே சார்? எப்படி? ஓ, ரூமும் ஒரு நவுன் தான். ரூம் என்ன, கவுண்டபிள் அன்கவுண்டபிளா? கவுண்டபிள். ஓகே, வெரி குட் சஜாத். சஜாத் கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, ஒரு நவுன் அதுல மிஸ் ஆகிக்குது, ரூம், அதுவும் கவுண்டபிள். ஓகே, வெரி குட் சஜாத். ஓகே, third one. Who is going to tell? Sir, I am Yeah, tell your name. Anushya. Anushya, come on Anushya. They have to put on masks because on the dust. தூசியாக காணப்படுகிறது, ஆகையால் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளவும். மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து கவுண்டபிள் நவுன்ஸ். டஸ்ட் அப்படிங்கிறது வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். வெரி குட் அனுஷ்யா. See, they have to put on masks. முகக்கவசங்களை போடணும் because of the dust. அதிகமாக தூசி இருப்பதன் காரணமாக. மாஸ்க்ங்கிறது என்ன, முகக்கவசம். அது 1 2 எங்களுக்கு என்ன முடியும், கவுண்டபிள். டஸ்ட்ங்கிறது என்ன, தூசி. வெரி குட், அன்கவுண்டபிள். ஓகே, fourth one. Who can read? Sir. Okay, Ilma, come on Ilma. The sand in my shoes is hurting me. இந்த ஷூல வந்து மணல் பட்டுருச்சு, அதனால எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஷூஸ்ன்றது வந்து கவுண்டபிள் நவுன். சாண்ட் என்பது வந்து மணல் சுட்டி, அன்கவுண்டபிள் நவுன். Very good, excellent Ilma. Okay, the sand in my shoes is hurting me. என்னுடைய ஷூல இருக்கக்கூடிய மணல் எனக்கு நோவினை தருகிறது. hurting me என்ன, நோவுது. ஓகே, the sand மணல் அது வந்து என்ன, uncountable. எங்களுக்கு கவுண்ட் பண்ண இல்லாது. ஷூஸ் கவுண்ட் பண்ணலாம், கவுண்டபிள். ஓகே, fifth one, easy one. Okay, Faruha, can you? Okay, who can read the fifth one? Sir, can I read? Yeah, Shuhada. Okay. We need water to survive. நாங்க உயிர் வாழ்றதுக்கு வாட்டர் தேவைன்னு சொல்றாங்க. Okay. வாட்டர் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன். Okay, very good Shuhada. We need water to survive. survive என்ன, உயிர் வாழ எங்களுக்கு நீர் அவசியம். நீர், தண்ணீர்னு சொல்றது uncountable. Okay, very good. Sixth one, the final one. There are 8 boys and 12 girls in this class. Answer? Boys and girls, countable nouns, sir. Class? Countable nouns. அதுவும் கவுண்டபிள் தான். ஓகே, இதுல வந்துருக்கூடிய எல்லாமே கவுண்டபிள். There are 8 boys and 12 girls in this class. இந்த கிளாஸ்ல 8 பாய்ஸும் 12 கேர்ள்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கவுண்டபிள். என்ன, கேர்ள்ஸ் பாய்ஸ் கிளாஸ்ங்கிறது எல்லாமே கவுண்டபிள் நவுன். ஓகேயா, கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இன்னைக்கு படிச்சதுல என்ன சரி டவுட் இருக்குதா? No, sir. No, all clear, no? Okay. So one more thing I have to explain. Okay, இப்போ நாங்க nouns பார்த்தோம், right?
நவுன்ஸ் பார்த்தோம். இந்த நவுனுக்கு முன்னால இப்ப பாருங்க பென். இந்த பெண்ணுக்கு முன்னால நாங்க வந்து என்ன செய்வோம்? த அப்படி போடுவோம் தெரியுமா? பாருங்க பென் அப்படி இல்லாட்டி த பென் பென் அல்லது த பென் என்று சொல்லுவோம். அதே போல ஆப்பிள். ஆப்பிளுக்கு என்ன சொல்லுவோம்? ஆப்பிள்னு சொல்லுவோமா? an apple சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி தி ஆப்பிள். ஓகே, தி ஆப்பிள். ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். புக்கு என்ன சொல்லுவோம்? புக். அப்படி இல்லாட்டி ம் The book. த புக். ஓகே, த புக். ஆரஞ்ச். An orange. an orange. ஓகே, Or the orange. the orange. The orange. தி ஆரஞ்ச். ஓகே, இப்ப இதுல இருக்கக்கூடிய சட்டத்தை பார்ப்போம். ஓகே, நவுன் என்று சொன்னா பெயர் சொல். சரியா? இந்த பெயர் சொல்லுக்கு முன்னால நாங்க இந்த and the என்ன சொல்லும்? அதுக்கு அல்லது and அல்லது the. இது மூணுக்கும் ஒரு பேர் ஈகி. நம்ம எப்படி பெயர் சொல்லுக்கு நவுன்ஸ் என்று சொல்லுவோமோ அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆர்டிகிள்ஸ் சொல்லுவோம். இதுக்கு நாங்க வந்து ஆர்டிகிள்ஸ் சொல்லுவோம். இது என்ன விஷயம் சொன்னா, இது கொஞ்சம் சில ஆட்களுக்கு கஷ்டமா, உண்மைக்கும் கஷ்டம் இல்லாவே லேசான உண்டு. இது வந்து சில ஆட்களுக்கு கஷ்டமா ஃபீல் ஆகும். என்ன ரீசன் என்று சொன்னா, தமிழ்ல வந்து ஆர்டிகிள்ஸ் இல்லை, இல்லைங்கதா? தமிழ்ல வந்து நம்ம ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்றது அல்ல. அதால தான் நாங்க தங்கிறது இல்லை. இப்ப த புக் சொன்னா என்ன? த புக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இந்த புத்தகம். அப்ப திஸ் புக்குண்டா இந்த புக். அப்ப என்ன? திஸ் புக் த புக் ரெண்டுக்கும் ஒரே மீனிங்கா? ஓகே ஓகே, வெரி குட். ஓகே ஓகே, என்ன சொல்லுவோம்டா? தங்கிறதுக்கு உண்மைக்குமே தமிழ்ல வந்து ஒரு மீனிங் இல்ல. திஸ்ஸை தான், திஸ்ஸுக்கு தான் நம்ம இந்த புத்தகம்னு சொல்லுவோம். தன்னு வந்தாலும் நாங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போக்குள்ள இந்த புத்தகம் தான் செல்லுவோம். ஆனா ஆக்சுவலி இந்த தக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இல்லை. ஏனென்றா இந்த தமிழ்ல இந்த ஆர்டிகிள் நாங்க வந்து யூஸ் பண்றது இல்லை. தமிழ்ல இந்த ஆர்டிகிள் யூஸ் பண்றல. அதால தான் சில நேரம் நமக்கு அந்த மீனிங், அந்த ஆர்டிகிளோட மீனிங்கை விளங்கி கொள்றது கஷ்டமாக இருக்குது. ஆனா இந்த மீனிங் விளங்கி கொள்றது ஆகவே ஈஸி. இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா, 2 சென்டென்ஸ் எழுத போறேன். ஓகேயா? இந்த 2 சென்டென்ஸ்லயும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். Okay, now read the sentence. First sentence read பண்ணுங்க. Give me a pen. From the bag. Okay, very good. Give me a pen from the bag. Give me a pen from the bag. Okay, very good. ரெண்டாவது sentence read பண்ணுங்க. Give me the pen from the bag. Okay, very good. Give me the pen from the bag. Give me the pen from the bag. இப்ப இதுல வித்தியாசம் என்ன? என்ன டிஃபரண்ட் ரெண்டு சென்டென்ஸுக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன்ல நாங்க a pen அண்டு கொண்டு வந்திருக்கிறோம். செகண்ட் ஒன்ல the pen அண்டு கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேவா? ஓகே, இது ரெண்டு மீனிங்கையும் நான் தமிழ்ல சொல்றேன் பாருங்க. நல்லா கவனமாக கூர்ந்து கவனிச்சு பாருங்க. Give me a pen from the bag. முதலாவது இதுல மீனிங் என்னன்னு சொன்னா, ஓகே, பையிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேனையை தாருங்கள். பையிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேனையை தாருங்கள் அப்படின்ற என்ன மீனிங்னு சொன்னா, பேக் உள்ளுக்கு நிறைய பேனை இருக்குது. அந்த நிறைய பேன்ல நீங்க ஏதாவது ஒரு பேனை கொடுத்தா சரி, இல்லைங்கச்சா? இதுக்கு நாம சொல்லுவோம் இன்டெஃபினிட். என்ன சொல்லுவோம்? இன்டெஃபினிட் மீனிங் என்ன? குறிப்பில்லாத ஒன்று. இவர் ஒரு விஷயத்தை இந்த பேனையை தான் தரம்னு குறிச்சு சொல்லிக்கிறாரா?
No. குறிச்சு சொல்ல இல்ல, குறிப்பில்லாம சொல்லிக்கிறார். அப்ப பேக் உள்ளுக்கு ஒரு 5 பேனைக்குன்னா அந்த 5 பேனையில ஏதாவது ஒரு பேனையை நீங்க நீங்க தூக்கி கொடுத்தாலும் சரிதான். ஏதாவது ஒரு பேனையை கொடுத்தாலும் சரி. ஆனா கிவ் மீ த பென் ஃப்ரம் த பேக் என்று சொன்னா இது ரெண்டாவது வசனம். இதுல இருக்கக்கூடிய மீனிங் என்னன்னு சொன்னா, பையிலே இருக்கக்கூடிய அந்த பேனையை தாருங்கள், பையிலே இருக்கக்கூடிய அந்த பேனையை தாருங்கள். இது என்ன விஷயம்டா, அந்த பேக் உள்ளுக்கு ஒரே ஒரு பேனை தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட அந்த பேனையை தான் கேட்கிறாரு. என்ன செய்யறாரு? குறிப்பிட்ட அந்த பேனையை தான் கேட்கிறாரு. அதனால நம்ம அந்த பேனை தான் கொடுக்கணும், வேற எந்த ஒரு பெண்ணையும் கொடுக்க முடியாது. அப்ப த என்று சொல்றது டெஃபினிட், குறிச்சு ஒரு பேனையை செல்லாரு, அந்த பேனை தான். என்று சொல்றது ஏதாவது உண்டு, என்று சொல்றது ஏதாவது உண்டு என்று சொல்லக்கூடிய மீனிங். ஓகே, இது ரெண்டு டிஃப்ரெண்ட் விளங்கிச்சா உங்களுக்கு? பென், த பென். பென் என்ன போல குறிப்பில்லை, இன்டெஃபினிட். ஓகே, தங்கிறது டெஃபினிட், தங்கிறது டெஃபினிட். ஓகே ஓகே, இதே போல தான் கிவ் மீ an apple, give me the apple. இதுவும் இதே போல தான். give me an apple என்ன, ஏதாவது ஒரு ஆப்பிள் பழத்தை தாருங்க. நீங்க எந்த ஆப்பிள் பழம் கொடுத்தாலும் சரி. give me the apple சொன்னா அவர் ஏதோ ஒரு ஆப்பிளை காட்டி இந்த ஆப்பிள் தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு, அதைத்தான் நீங்க கொடுக்கணும். ஓகே, அப்ப இதுவும் இங்க என்னன்னு சொன்னா இன்டெஃபினிட். இது த அண்டு வர்றது டெஃபினிட். ஓகே, குறிப்பானது குறிப்பற்றதுன்னு வரும். ஓகேவா? அப்ப இதுக்கு தான் ஆர்டிகிள்ஸ் இந்த அண்ட் இது ரெண்டுக்கும் நாங்க செல்லுவோம் இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ். தக்கு நாங்க செல்லுவோம் டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள். ஓகேவா? இப்போ இது மீனிங் விளங்கிச்சா? அதே போல இன்னும் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன், என்னன்னு சொன்னா இதை ரீட் பண்ணுங்க பாப்போம். The apple. தி ஆப்பிள் எப்படி ரீட் பண்ணுவோம்? The apple. இதை ரீட் பண்ணுங்க. The pen. The pen. இதை ரீட் பண்ணுங்க. The book. இதை ரீட் பண்ணுங்க. The orange. வெரி குட், வெரி குட். ஸோ இந்த வவல் லெட்டருக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல் மீ, வவல் லெட்டர் என்ன? என்ன நினைக்குது? ஏ ஐ ஓ யூ. ஓகே, இதான் உயிரெழுத்துக்கள். சரியா? இதுக்கு நாங்க இதுக்கு முன்னால, ஓகே, இதுக்கு முன்னால த வந்துச்சுன்னு சொன்னா நம்ம த வாசிக்க மாட்டோம், தி ஆரஞ்ச், தி ஆப்பிள் அப்படித்தான் சொல்லுவோம். ஓகே, வவல் லெட்டருக்கு முன்னால பாருங்க, இங்க என்ன வவல் லெட்டர் ஓ வந்திக்குது. ஓ வந்தா தி ஆரஞ்ச். ஓகே, தக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு? ஆப்பிள். ஏ வந்திக்குது. ஏ வந்து எப்படி ரீட் பண்ணுவோம்? தி ஆப்பிள். தி ஆப்பிள். ஓகே, அதே போல இது சொல்லலாம் பாப்போம். The elephant. தி எலிஃபண்ட். The ice cream. The ice cream. தி ஐஸ்கிரீம். The ice cream. The umbrella. ஓகே, இதே போலதான் எங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் தான் என்ன, இந்த முன்னுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வவல் லெட்டர் வரலாட்டி போடுவோம், வவல் லெட்டர் வந்தா என் போடுவோம். என் ஆப்பிள், என் ஆரஞ்ச். அதே போல எலிஃபென்ட்டுக்கு என்ன சொல்லுவோம்? என் எலிஃபெண்டா எலிஃபெண்டா? என் எலிஃபென்ட், என் elephant. Okay, ice cream. An ice cream. An ice cream. An ice cream. Okay, clear students? Yes. Okay, அப்ப இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா எந்த இடத்துல போடணும், எந்த இடத்துல n போடணும், எந்த இடத்துல த போடணும்? மூணும் கிளியரா உங்களுக்கு? Yes, sir.
ஓகே ஸோ இது பேசிக் ஐடியா. இன்னும் டீப்பாக நாங்கள் வந்து என்னது குறிப்பிட்ட சில இடத்துல யூஸ் அது எந்தெந்த இடம்னு ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள்ஸோட அடுத்து வரக்கூடிய கிளாஸுகளில் பார்ப்போம். இப்போ ஒரு பேசிக் ஐடியா நினைவு வச்சுக்கோங்க. எப்பயுமே வொவல் லெட்டருக்கு முன்னால என் தான் வரும். வொவல் லெட்டர் வந்தா என் வரும். ஓகே அதே மாதிரி வொவல் லெட்டர் வரலன்னு சொன்னா தான் த வரும். ஓகே த வந்தா என்ன மீனிங்? குறிப்பிட்டு ஒன்று சொல்றது. த வந்தா குறிப்பிட்டு ஒன்று சொல்றது. எல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? Yes, sir. ஓகே ஸோ இவ்வளவு தான் நவுன்ஸ், இவ்வளவு தான் இன்றைக்கி நாங்கள் படிக்க வேண்டியது. படிச்ச இவ்வளவு வரைக்கும் கிளியரா? Yes, sir. Yes, sir. கிளாஸ் எப்படி ஸ்மூத்தா போகுதா? ஓகேவா உங்களுக்கு? சாட்டிஸ்ஃபைட்? ஐ ஆல் சாட்டிஸ்ஃபைட் வித் த கிளாஸ்? Yes, sir. ஓகே ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா, ரிவைஸ் பண்ணிவிட்டு Okay, sir. உங்களுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி என்னன்னு சொன்னால், இந்த டயலாக் இருக்குது தானே, நான் ஃபஸ்ட்டுக்கே இந்த டயலாக் ஒன்று போட்டு காட்டினேன் உங்களுக்கு. இந்த டயலாகை நீங்கள் எனக்கு ரீட் பண்ணி வாய்ஸ் கட்டில் அனுப்பணும். இல்லைங்கதா? ஓகே நான் ரீட் பண்ண உங்களுக்கு சில பாருங்கள். டிலானி, ஹே டியர், ஹவுஸ் இட் கோயிங்? Nimal, I'm doing well, thanks. It's my first day here. I'm Nimal. Dilani. Oh, nice to meet you, Nimal. I'm Dilani. Where are you from? இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். பேசி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. அப்போ வாட்ஸ்அப் பண்ண போக்கில் நான் பார்ப்பேன் எந்த ஒவ்வொரு வேர்ட்ஸையும் சரியாக வாசிக்கிறீங்களா, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களான்னு உங்களோட ப்ரொனன்சியேஷனை பார்த்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஃபீட்பேக் தருவேன். ஓகேவா? சேவிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஓகே ஏதாச்சும் டவுட் கேட்கணுமா? ஓகே யார் சரி ஏதாச்சும் டவுட் கேட்கணும்னா யூ கேன் ஆஸ்க் நவ். ஓகே ஏதாச்சும் கேட்கணுமா? சார் யா ஹொனஸ்டியும் லாயல்ட்டியும் ரெண்டும் ஒரு கருத்தா குடிக்கியது? இல்லை இல்லை, ஆனஸ்ட் என்று சொல்றது வந்து நம்பகமாக இருக்கிறது, நம்பிக்கை. ஓகே ஆனஸ்ட், ஆனஸ்ட்னா உண்மையாக இருக்கிறங்கிற மீனிங். விளங்கிச்சா? ஆனஸ்ட் விளங்குதா? நேர்மை. ஆனஸ்ட், ஆனஸ்ட், லாயல்ட்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங். என்ன? நம்பகமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறதுங்கிறது தான். ஆனஸ்ட்ன்னு சொல்றது எந்த இடத்த யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, இப்போ நான் ஒரு ஒர்க்கர் இருக்கிறார், சரியா, நம்ம கீழே ஒருத்தர் ஒர்க் பண்றார், அவர் ஒரு ஆனஸ்ட் பர்சன், நல்ல நம்பகமான ஒருத்தர், உண்மையா உள்ளதை உள்ளபடியே செல்றவர், உண்மையானவர் என்ற கருத்து. லாயல் என்று சொல்றது நம்பிக்கை ஆயிக்கிறது. உதாரணமாக என் பார்ட்னர் எனக்கு லாயல் ஆயிக்கிறாங்க, ஓகே, எனக்கு சீட் பண்ணாமல் அதுதான் லாயல். ஆனஸ்ட்ங்கிறது உண்மை, எப்படி இருக்கோ அப்படியே சொல்றதுக்கு ஆனஸ்ட்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே ஓகே எனிதிங் எல்ஸ்? And also students, new words மிக முக்கியம். நியூ வேர்ட்ஸ் மிக முக்கியம். அதெல்லாம் கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு புக் ஒன்றில் மார்க் பண்ணி அதோட மீனிங்களையும் எழுதிக்கோங்க. ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நீங்கள் வந்து எல்லோரும் இந்த எந்த நம்பருக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இந்த வாட்ஸ்அப் நம்பரை போடுறேன். இந்த காலேஜ் நம்பர் தான் நிறைய பேர் டேக்கும். இல்லாதவங்க நான் chat பாக்ஸில் போடுறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் சரி. ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் தேங்க்யூ ஃபார் யோர் கோஆப்ரேஷன். ரியலி நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க, நல்லா ஆன்சர் பண்ணீங்க. கிளாஸை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் முக்கியமாக அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறது வந்து, நீங்கள் பர்சனலாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரெயின் ஆகிறீங்களா இருந்தால், இப்போ அப்படி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, ஃபாரின்ல இருக்கிறோம் சார், கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வேணும், இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுக்கு. டுடே ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் வென்ட் டு கொலம்பு, அல்மராய்ட ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு போயிருந்தார். இன்றைக்கு மார்னிங் 9:30க்கு ஹி காட் சிலெக்டட். அதான் ட்ரெயின் பண்ணேன் அவருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்சில் போன வீக் தான் அவரோட இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அல்மராய் சவுதியில் ஒரு தெரிஞ்சிக்கும், ஜென்ஸுக்கு தெரிஞ்சிக்கும், பொதுவாக பெரிய ஒரு கம்பெனி. அங்கே எல்லாம் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ அவர் டிப்ளமா முடிச்சு இன்றைக்கு மார்னிங் தான் மெசேஜ் பண்ணார், சம்மாந்துர பாய் ஃபர்ஸ்ட் இருந்து.
ஐ காட் செலக்டட் மார்னிங் கால் பண்ணி சொன்னார். இதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது வைக்கலாம் சரியா. அதே போல் நீங்கள் எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் ஆகுவீங்க ரைட்.